அப்போ எஸ்டேட்டு பணி எடுக்கிறாங்க அவங்க. பாடியிலேயாக்கு நாங்கள் இருந்தது. முத நாள் ராத்திரி 12:45 சவுண்டு கேட்டுச்சு. புலையில் தண்ணி வந்துக்கிட்டு இருக்கு. தண்ணி வந்துக்கிட்டு இருக்கேன்னா நான் அடுத்த வீட்டுக்காரரை கூப்பிடலாமான்னு பார்த்தேன். கூப்பிட முடியல. ஃபோனில் கூப்பிட்டோம். 2 பேர் நாங்கள் சுகமில்லாத மனுஷன் மாதிரி. அப்போ அவங்க சுகமில்லன்னு தான் எங்களை நினச்சிட்டாங்க. அப்புறம் வந்து பார்த்தா வீடு அடுத்து தண்ணி வந்துருச்சு. அதுலேருந்து நாங்கள் உறங்கிட்டே இல்லை. விடிய காலத்தை வரைக்கும் முடிச்சுக்கிட்டே இருந்த வெள்ளம் வந்தால் ஓடலான்ட்டு முடியல. அதில் இருந்தது. அப்போ அப்படியே இருக்குன்னு 10 மணிக்கு எங்கள் மகன் வந்து நான் ஆஸ்பத்திரி போனேன். 10 மணிக்கு கூட்டிகிட்டு போயிட்டாப்புல மாற்றுக்குன்ற இடத்துக்கு. அங்கே போயிட்டு இருக்கும்போது ராத்திரி 11 மணிக்கு சவுண்டு வருது. நல்ல சவுண்டு வர்ற சத்தம் கேட்குது. மேலே மலைகளாக்கும். நாங்கள் இங்கே மலையில் இருக்கிறோம். நல்ல சவுண்டு கிடைக்குது. எங்களுக்கு தூக்கம் வரல. தூக்கம் வராமல் இருக்கும். என்னமோ வருதில்ல காற்று. எங்கேயோ பொட்டின்னு அப்போ போன் வந்துருச்சு. இன்னும் சரத்துலேருந்து பொட்டின்னு. அதுக்கு கழிஞ்சிட்டு கொஞ்சம் நேரம் கழிச்சு அதில் ஒரு பொட்டு வந்துன்னு கொஞ்சம் அதுலேயும் குறைச்சி கழிஞ்சிட்டுன்னு தலைக்கு வந்து அட்டிக்கிற மாதிரி தெரியுது. நல்லா அட்டி. நாங்கள் போகிறோன்னு நெஞ்செல்லாம் பிடிக்கிறோம். போயிடுவோமா, நம்ம காட்டுக்கு ஏறணுமா அப்படின்ட்டு. அப்போ எல்லாமே வந்துருச்சு. எங்கள் பேர் ராணி. நாங்கள் சூர்ணமலை ஆஸ்பத்திரிகிட்ட தான் வீடு. எஸ்டேட்டில் வேலை செய்கிறேன். அப்போ அந்த பாடி 3 பாடி இருந்துச்சு. 3 பாடியும் போயிடுச்சு. அப்போ ஆளுங்களுக்கு 2 பேர் தண்ணியில் போயிட்டாங்க. அது ஆராய்ச்சி இருக்காங்களா பார்க்கறக்கு வந்தவங்க 2 பேர் பசங்க போயிட்டாங்க. மித்தவங்களில் அவங்க வந்துட்டு கூட்டிகிட்டு போயிட்டு பங்களாவில் அங்கே இங்கேயெல்லாம் படுக்க வச்சுருந்தாங்க. என் மகன் வேறு பக்கம் வீடு கட்டியிருக்கிறான். அவன் வந்துட்டு என்னைய கூட்டிகிட்டு போயிட்டேன். எங்களை 2 பேர்த்தையும் கூட்டிகிட்டு போய் நாங்கள் 2 பேர்த்த ஒரு வீட்டில் இருக்கிறோம். கூட்டிகிட்டு போயிட்டேன். அதனால நான் காலையில் நேரத்தில் இங்கே வந்துட்டோம். அவங்களெல்லாம் மறுநாள் ஹெலிகாப்டர் வந்துட்டு எல்லாத்தையும் கூட்டிகிட்டு வந்தாங்க. பாலமெல்லாம் போயிடுச்சு. கோயில் போயிடுச்சு. வீடு கம்ப்ளீட்டும் போயிடுச்சு. வீட்டில் பொருள் மொத்தம் போயிடுச்சு. ஒன்றுமே இல்லை. இந்த போட்ட ட்ரெஸ்ஸு மட்டும்தான் இருக்குது. அதோட தான் வந்திருக்கோம். எங்கள் சொந்தக்காரங்க 11 பேர். 11 பேர். எங்கள் கொழுந்தனார் இறந்துருக்கு. கொழுந்தனார் மகன் 19 வயசான புள்ள ஒன்று இறந்துருக்கு. அது நேர்ஸு வேலை படிக்குது. இன்னும் 2 மாதம்தான் இருக்குது வேலை முடியறதுக்கு. அந்த புள்ள போயிடுச்சு. அவங்க தங்கச்சி மகன் சின்ன பையனொன்று இருந்தால் 5 வயசான பையனொன்று இருந்தால் அவனும் போயிட்டான். அப்போ அது நேற்று கொண்டு வந்துட்டு போஸ்ட்மார்ட்டம் முடிஞ்சு அங்கே போய் பார்த்துட்டு இங்கே கொண்டு ஜெயிப்பிச்சிட்டாங்க. പിന്നെ அண்ணன் பேரப்புள்ள போயிடுச்சு. மருமகளோட அப்பா அம்மா அண்ணன் தம்பி எல்லாருமே அதில் போயிட்டாங்க. அவங்க 2 பேரும் 3 பேர் மட்டும்தான் ബാക്കി. വീട്ടില് 13 പേര് 14 പേര്. കുടുംബത്തില് ഒരു 5 കുടുംബം എല്ലാം പോയിடுச்சு. அப்படி ஒரு 3 ஆள் குடும்பம் 5 குடும்பம் அழிச்சு போயிடுச்சு. அது ஃபேமிலி, பாரியா, பஞ்சாதி, மக்கா, பேரமக்கா எல்லாம் போயிடுச்சு. எங்க தம்பி இருந்துச்சு. தம்பி போயிருச்சு. கிடைச்சிருச்சு. தேடியாச்சு. தேடி இருக்குது. இன்னும் தேடிட்டு இருக்குது. கிடைக்க வேண்டியது சுமார் ஒரு 100 இருக்குது. അണ്ണുണ്ട്. ജ്യേഷ്ഠൻ്റെ മോനാണ് നഷ്ടപ്പെട്ടത്. ജ്യേഷ്ഠനെ ഇതുവരെയും കെട്ടിയിട്ടില്ല. പിന്നെ മോനെ കിട്ടി. അതിൻ്റെ ചടങ്ങുകളും കാര്യങ്ങളൊക്കെ കഴിച്ചു. ഇപ്പോഴും ഞങ്ങൾ ഐഡന്റിഫൈ ചെയ്യാണ്. ചിലത് കൂടി ഐഡന്റിഫൈ ചെയ്യാൻ കഴിയാത്തതുണ്ട്. ഇപ്പോൾ തിരഞ്ഞുകൊണ്ടിരിക്കുകയാണ്. ഇനിയും കിട്ടാനുണ്ട്. പ്രതീക്ഷ ഉണ്ട്. കിട്ടിയാൽ കിട്ടുമെന്നുള്ളൊരു പ്രതീക്ഷയിലാണ് നിൽക്കുന്നത്. വേറൊന്നും പറയാനില്ല.